எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கான நியூஸ் ஒன்று பார்க்கலாம். இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டுக்கான வன்பொருட்கள்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்தியாவுடைய முதல் தனியார் ராக்கெட் பேர் என்னென்னா விக்ரம்ங்க. எதிர்பார்க்கலாம் விக்ரம் 1. ஓகேங்களா? இதுக்கான வன்பொருள் வந்து பார்த்தோன்னா ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா தெலுங்கானாவிலிருந்து ஹரிகோட்டாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த ராக்கெட் பேர் வந்து விக்ரம். இது சிறப்பு என்னென்னா இந்தியாவில் முதல் தனியார் ராக்கெட்டுங்க. ஃபஸ்ட்டு தனியார் ப்ரைவேட் ராக்கெட்டு. ஓகேங்களா? ப்ரைவேட் ராக்கெட்டு. இது வந்து தயாரித்த நிறுவனம் என்னென்னா ஸ்கைரூட் ஏரோஃபேஸ்ன்னு சொல்லிட்டு நிறுவனம். எந்த இடத்துல ஏவப்பட போகுதுன்னா சதீஷ் தவன் இருக்குல்ல, சதீஷ் தவன் விண்வெளி மையமான ஸ்ரீஹரிகோட்டாவில் ஏவப்படுகிறது. ஸ்ரீஹரிகோட்டா இது யார் கொடியசைத்து தொடங்கி வைத்தவர் யாருன்னா தெலுங்கானா முதல்வரான ரேவந்த் ரெட்டி. தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடியசைத்து திறந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணார். ஓகேங்களா? கொடியசைத்து திறந்து வைத்தவர். ஓகேங்களா? கொடியசைத்து தொடங்கி வைத்தவர் தெலுங்கானா முதல்வரான ரேவந்த் ரெட்டி. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய முக்கிய இலக்குகள் என்னென்னா 2047 ஆண்டு தெலுங்கானாவை சர்வதேச விண்வெளி தொழில்நுட்ப மையமாக மாற்றணும் அப்படின்றதான் டார்கெட்டு. ஓகேங்களா? கொஷின் என்னென்ன கேட்கலாமான்னா இந்தியாவோட முதல் தனியார் ராக்கெட் நிறுவனம் பேர் என்ன, அதாவது முதல் ராக்கெட் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா விக்ரம் 1. அது யார் வந்து பார்த்தீங்கன்னா அதை தயாரிக்கிற நிறுவனம் யாருன்னா ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸு. எந்த இடத்துலேருந்து ஏவப்பட்டதுன்னா சதீஷ் தவன் விண்வெளி மையத்தில் ஸ்ரீஹரிகோட்டாவில் ஏவப்பட்டது. யார் தொடங்கி வச்சதுன்னா தெலுங்கானா முதலமைச்சரான ரேவந்த் ரெட்டி. இதனுடைய முக்கிய இலக்குன்னா 2047 ஆண்டு தெலுங்கானா வந்து சர்வதேச விண்வெளி தொழில்நுட்ப மையமாக மாற்றணும் அப்படின்றது டார்கெட்டு. ஓகேங்களா? அடுத்த ஒரு நல்ல நியூஸில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. தேங்க்யூ.